Fifth standard English, lesson number 2, page number 101. My native place. Native na சொந்த ஊர். உங்க native place என்னது? What's your native place? அவினாசி கண்டிகை. உங்களுடைய native place என்னது? அவினாசி கண்டிகை. So சொல்ற I love my native place. So இந்த story வந்து my native place பத்தி. சரியா? Trip to turn the page. Trip to my grandmother's village. Grandmother என்னது? தாத்தா பாட்டி. Grandfather na tata. Grandmother na பாட்டி. village na. வில்லேஜ்னா கிராமம். So trip na என்னது? Trip பயணம். ட்ரிப் என்னது? நான் ட்ரிப் வரேன்பா சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ ட்ரிப் டு மை கிராண்ட்மாஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? கிராண்ட் பேரண்ட்டாக தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் சொல்லுது. வில்லேஜ் அந்த கிராமத்துக்கு ஒரு பயணம் அப்படின்றது தான் பாடத்துடைய தலைப்பு. சொல்லுங்கள். ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். சொல்லுங்கள். ட்ரிப் டு It is summer. Summer என்னது? வெயில் காலம். விண்டர்னா குளிர் காலம். சரியா? ரெய்னினா it is summer vacation. வெக்கேஷன்னா விடுமுறை காலத்தை தான் நம்ம வெக்கேஷன் சொல்லுவோம். சரியா? வெக்கேஷனா விடுமுறை காலம். வெக்கேஷன் has started for Santosh is parents. Parents என்னது? Parents are going to சிறுமலை. Their parents village. Santosh is excited என்னது? அளவுக்கு அதிகமா உற்சாகமா வருது. அதான் உற்சாகமா இருக்கிறது தான் எக்ஸைட்டட். ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடியோ. ஆடியோ என்னது? வீடியோ என்னது? பார்க்கறது. ஆடியோன்னா கேட்கறது. வீடியோ அண்ட் ஆடியோ. டிவின்றது ஆடியோ ஏவி விஷுவல் சொல்லுவாங்க. ஏவி ஆடியோவும் இருக்கும் வீடியோவும் இருக்கும். சத்தமாக வரும் பார்க்கவும் முடியும் இல்லையா? அதான் ஏவி. அது பேர் ஆடியோன்னா கேட்கறது. ஆடியோ. டைரி on his mother's phone. He records all his feelings during the visit. Later, he writes down in his diary what he had recorded. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஃபோனில் ரெக்கார்ட்னா பதிவு செய்யறது. நோட்டில் எழுதுறது ரெக்கார்டு தான். இதில் பேசுறது போகணும். பதிவு செய்கிறோம். ஒரு நடந்த விஷயத்த நம்ம பதிவு செய்கிறோம். அதான் ரெக்கார்ட். ரெக்கார்ட்னா ஒன்று நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. புரியுதா? லெட்ஸ் ரீட் இஸ் டைரி டு நோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? அனுபவம். எனக்கு இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம். நான் அந்த ஊருக்கே போக மாட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப கெட்ட அனுபவம். நம்ம மனசில் நிறைய மகிழ்ச்சி கொடுத்தா அது குட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா அது பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவம். சரியா? எக்ஸ்பீரியன்சஸ் டியூரிங் த விசிட். 10th அப்படின்னா அது ஒரு சம்மர்னா வெயில் காலம். அவன் வெக்கேஷன் தொடங்குது. வெக்கேஷனா விடுமுறை காலம் தொடங்குது. ஸ்டார்டட்னா தொடங்குது சந்தோஷ்க்கு. இஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை. அவனுடைய அப்பா அம்மா எங்கே போகிறாங்க? கோயிங் டு சிறுமலைன்ற ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க.
அவங்க பேரண்ட்ஸ் வந்து சிறுமலைக்கு போகிறாங்க. அது என்னன்னா தேர் பேரண்ட்ஸ் வில்லேஜ், அவங்க அப்பா அம்மாவுடைய வில்லேஜ், அதாவது தாத்தா பாட்டியுடைய வில்லேஜ். சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட், அவன் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறான். ஈ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடியோ டைரி ஆன் இஸ் மதர் ஃபோன். இப்போ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அது மாதிரி அவன் ஃபோனில் என்ன பண்ணுறான், போகிறது இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மலை ரொம்ப உயரமாக இருக்குது, இந்த தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, இங்கே அழகாக பறவைகள்லாம் கற்றுதுன்றதெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட். நான் பண்ணுறது என்னது, சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் ஆடியோ ரெக்கார்ட். வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் அது வேறு. சரியா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரான் அவங்க அம்மா ஃபோனில். ரெக்கார்ட்ஸ் ஆல் இஸ் ஃபீலிங்ஸ் டியூரிங் த விசிட். அவனுடைய ஒட்டுமொத்த விசிட்லேயும், விசிட்னா என்ன, ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறது, அது பேர் தான் விசிட். லேட்டர் he writes down his diary what he had recorded. Let's read his diary to know his experience during the visit. ஸோ அவன் இன்னெல்லாம் போனான்னா அதெல்லாம் அப்புறமா என்ன பண்ணான், அவன் பேசுறது எல்லாம் கேட்டு அவன் டைரியிலையும் என்ன பண்ணுறான், அதை எழுதி ரெக்கார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ். 10th April. I am very eager to visit my grandparents village. இங்கே ஈகர்னு ஒரு வார்த்தை இருக்கு பாரு. ஈகர்னா அதுவும் பெரும் ஆர்வம். ஈகர்னா ரொம்ப ஆர்வம். ஈகர் சொல்லுங்க. I will meet my grandparents and cousins. கசின்ஸ் என்னது, சொந்தக்கார பசங்க. சரியா, கசின்ஸ். I have packed my clothes and tab for playing video games. We will be traveling in a bus. I am so excited. So the 10th April, 9th April, now the 11th April. Today we are traveling, though it is summer. The வெதர்னா தட்பவெட்பம், எவ்வளோ வெயிலாக இருக்கும், அப்போ ஜில்லுன்னு இருக்குது, அது ஒரு வெதர். ரொம்ப சூடாக இருக்குது, அது ஒரு வெதர். மழை பெய்யுது, அது ஒரு வெதர். சரியா, ஸோ இல்லை இதமாக இருக்குது, அது ஒரு வெதர். வெதர்னா தட்பவெட்பம் தமிழில். வெதர் இஸ் ப்ளசன்ட். ப்ளசன்ட்னா இன்பம். இன் த மார்னிங் there are numerous-னா எண்ணிலடங்கா, நிறைய அப்படின்னு அர்த்தம். numerous trees with yellow flowers. னா மஞ்சள் பூக்கள். ஃப்ளவர்ஸ் எஸ் சொல்லிட்டோன்னா பூக்கள். ஆன் போத் சைட்ஸ்னா போத் சைட்ஸ். சைட்னா என்னது, பக்கம். போத் சைட்னா ரெண்டு பக்கமும். போத் சைட்னா என்னது, போத்னா ரெண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் த ரோட் தேர் இஸ் greeneryனா பச்சை பசேல்னு. greenery என்னது, all around. There are many white cranes. என்னது, crane என்னது, கொக்கு. crane என்னது, white cranes என்னது, வெள்ளை கொக்குகள். வெள்ளை white cranes in the lush green paddy fields. என்ன கீர்த்தி ஏந்திர. ஸோ ஒயிட் கிரேன்ஸ்னா வெள்ளை கொக்குகள். இந்த லஷ் கிரீன் பேடி ஃபீல்டு. லஷ்னா கிரீன் என்னது, லஷ்னா அடர்த்தியான பச்சை. பேடி ஃபீல்ட்ஸ்னா நெல் விளையுது இல்லையா. ஃபீல்ட்ஸ்னா நெல் விளையிற பூமி, நெல் விளையிற கைனின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இருக்குது.
The scarecrows. Scarecrows. பிரிச்சு படி எப்படி படிக்கணும்? Scarecrows. Scarecrowsனா என்னன்னு கேட்டா காக்காவை பயமுறுத்துறதுக்காக ஒரு மனுஷனை உருவாக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? கை நீலாம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தலையில ஒரு சட்டி கவுத்துட்டு கை காலெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆள் வர. அதை பார்த்தா என்ன ஒன்றும், அது ஸ்கேர்னா பயம், க்ரோனா பயப்படுறதுக்கு, க்ரோ பயப்படுறதுக்காக வைக்கக்கூடியது தான் அது ஸ்கேர்க்ரோஸ். Have managed to scare away the crows in the fields. There is no traffic. டிராஃபிக்னா என்னது? டிராஃபிக்னா என்ன சொல்றாங்க? நிறைய வெஹிக்கல்ஸ்னா அவன் ஒன்னோடு ஒன்று நின்று ரொம்ப நேரம் ஆச்சுன்னா என்ன சொல்றாங்க? டிராஃபிக். நாய்ஸ். நாய்ஸ்னா ஒரே நாய்ஸா இருக்குப்பா அப்படின்னு. நாய்ஸ்னா என்ன? சத்தம், இறைச்சலா இருக்குது, காது ஒரு மாதிரி இருக்குது, இறைச்சலா. தட் இஸ் கால்ட் அ நாய்ஸ். ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன்னா ஏர்னா என்னது? பொல்யூஷன்னா வெரி குட், கிளாப் பண்ணாலும் எல்லாரும். பொல்யூஷன்னா மாசுபாடு. இந்த வில்லேஜ் சொல்லுங்க. டிராஃபிக் அண்டர்லைன் பண்ணுங்க. டிராஃபிக் சொல்லு. நாய்ஸ். நாய்ஸ். ஏர் பொல்யூஷன். 5th standard English, page number 104, term 1. Trip to my grandparents' village. Page number 104 எடுத்துக்கோ. I get off the bus and run to meet my grandparents. They are delighted. Delighted. டிலைட்டட்னா மகிழ்ச்சி அடைந்தனர். ஹாப்பி சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? டிலைட்டட். டு see me. The house is surrounded. Surroundedனா சுற்றி. நம்ம வீட்டை சுற்றி வயல்வெளி இருக்கு இல்லையா, அதான் சரௌண்டட்னா சுற்றி. Surrounded. Surrounded by many big trees. Big trees na? Many big trees na? நிறைய. சரியா, நிறைய பெரிய மரங்கள். There are a few. Few na என்னது? Many na நிறைய, few na கொஞ்சமா. Few jackfruit. Jackfruit na mango. Mango na neem. Banana. Pomegranate. Pomegranate மாதுளம்பழம். சொல்லுங்க. jackfruit, mango, neem, banana, pomegranate, and coconut trees. Coconut trees na? The trees have abundant fruits. Abundant na நிறைய பழங்கள். My grandfather plucked na பறிக்கிறது. pluckனா என்னது? plucked some ripe mangoes. ripe mangoesனா ripeனா பழுத்த. mangoesனா ripe mangoes for me. The mangoes are so juicy. Juicy-na சாறு நிறைஞ்சதா இருக்குது. and sweet-na இனிப்பா. juicy-na சாறு நிறைஞ்சதா இருந்தது. ஸோ என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட்
12th April. I have woken up. Woken. Wokenனா எழுந்திச்சிட்டேன். I have wokenனா எழுந்திருச்சிருந்தேன். wakeனா எழுந்து, wokenனா எழுந்துட்டேன். wokenனா எழுந்திருக்கிறேன்னு அர்த்தம். up early today. today என்னது? yesterdayனா? tomorrowனா? நாளைக்கு. I am out for a walk. walk என்னது? in the morning. morning என்னது? மதியத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லு. மதியத்துக்கு என்னது? afternoon. மாலைக்கு ஈவினிங். இரவுக்கு நைட். நள்ளிரவுக்கு midnight. the cool breeze. cool breeze என்னது? cool என்னது? சில்லுன்னு. breezeனா தென்றல். நம்ம லைட்டா ஜில் ஜில் ஜில்னு ஒரு காத்து படுது, அது பேர் என்னது? பிரீஸ். தென்றல்னு அர்த்தம். தென்றல்னா மென்மையாக குளிர்ச்சியோடு வீசக்கூடிய கூல் பிரீஸ் தான் நம்ம தென்றல் சொல்றோம். இஸ் காமிங். காமிங்னா அது அமைதிப்படுத்துதான. the coconut palms are swaying lazily. so coconut palms, அந்த கோகனட்டுடைய பாம்ஸ் எல்லாம் என்ன பண்ணான்? மெல்ல அசைதா. லேசிலி அப்படி மெல்ல சோம்பேறித்தனமா அசைஞ்சு இருக்கான். the farmers are already in their fields. farmers என்னது? fieldsனா fields கழனி, விவசாய பூமி தான் fieldsனு சொல்லுவோம். some of them are cutting the crops and some of them are threshing. த்ரஷிங்னா புடைக்கிறது. புடைக்கிறோம் இல்லையா? டப்பு டப்புன்னு தட்டினா நெல் போலாதா? த்ரஷிங் த பேடி. பேடினா என்னது? நெல் கதிர். பேடினா என்னது? the air is filled with sweet sound. sound என்னது? sweet soundனா இனிமையான அப்படின்னு அர்த்தம். சில இடத்துல ஸ்வீட்னா இனிப்புன்னு வரும், சில இடத்துல ஸ்வீட்னா இனிமையானன்னு வரும். சரியா? ஆஃப் பேர்ட் சிங்கிங். பேர்ட் சிங்கிங்னா பறவைகள் பாடுது. இந்த ட்ரீஸ் அண்ட் த bushes. புஷஸ்னா என்னது? புதர்கள். த குக்கூஸ். குக்குன்னா என்னது? குயில். song is perhaps the most enchanting. இந்த குயிலுடைய ஸோ என்ன ஆகுது? I come home. I freshen up. freshen upனா குளிக்கிறது, மூஞ்சி கழுவுறது, இதெல்லாம் fresh up ஆகிறோம்ல. freshen up and eat the tastiestனா சுவையான. பிரேக்ஃபாஸ்ட் என்னது? காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட். மதிய உணவு லஞ்ச். இரவு உணவு டின்னர். பிரேக்ஃபாஸ்ட் இன் மை லைஃப். லேட்டர்னா பிறகு, சற்று நேரம் கழிச்சுன்னு அர்த்தம். லேட்டுன்ற இல்லையா? லேட்னா கொஞ்ச நேரம் கழிச்சு. மை கிராண்ட்மதர் introduces. introduceனா
அறிமுகப்படுத்துறாங்க. A girl, Pavi. She goes to the village school. She lives down the street. She is very eager to show me around the village. Pavi shows me how to play with a tire and a stick. We happily run down the lanes. Balancing என்னது? சைக்கிள் ஓட்டுறோம், நல்லா பேலன்ஸ் பண்ணி ஓட்ட சொல்றாங்களா இல்லையா? பேலன்ஸ்னா சமநிலைப்படுத்துது. The tire with a small stick. We stop to talk to Pavi's friend Amir, Peter and Umayal. All children here to have their summer vacation. Summer vacation na? Summer வெயில், வெக்கேஷன்னா விடுமுறை காலம். சம்மர் வெக்கேஷன்னா வெயில் விடுமுறை காலம். Amir is helping his father in milking their cows. மில்கிங்னா பால் கறக்கிறது. பால் கறக்க சொல்றது பேர் என்னது? மில்கிங். என்னது? He lets me pat his black calf. Black calfனா கருப்பு கலரு. காஃப்னா டீயா? கவுன்னா மாடு, காஃப்னா கண்ணுக்குட்டி. காஃப்னா என்னது? காஃப். Peter and Umayal are sitting with their grandmother breaking groundnut pots. Groundnutனா என்னது? கிரவுண்ட்நட்னா என்னது? என்ன விதை? கலக்கா. கிரவுண்ட்நட்னா என்னது? இந்த கலக்கா மேலுக்கு தோல் இருக்குல்ல, அதுதான் பாட்ஸ். அதை உடச்சு தானே கலக்கா எடுக்கிறோம். அந்த பாட்ஸை பிரேக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கிரவுண்ட் நட் எடுக்கிறோம். கிரவுண்ட் நட்னா வேர்க்கடலை. அண்ட் piling them neatly. Later, they will take the nuts to the village market to sell them. I help them for some time. 13th April. Pavi takes me to the village pond. There are pond nanadu kolam. There are many children splashing. Splashing na தெரிக்கிறது. தண்ணி எடுத்து தமால் நச்சா நாவும் தெரிக்குமா இல்லையா? Splashing around in the pond. Some boys are climbing to the climbing na என்னது? மரம் ஏறும் இல்லையா? கம்பை ஏறுதல். அட் climbing to the top of the tallனா உயரமான tamarind tree. tamarind tree என்னது? tamarind tree என்னது? புளிய மரம். Girls are playing hide and seek near the big banyan tree. banyan tree என்னது? ஆலமரம்.
my mother and my aunties take me to the river. River na என்னது? For a refreshing bath. Refreshing bath na புத்துணர்ச்சி ஊட்டும் குளியல் அப்படின்னு அர்த்தம். I play for some time in the cool water, but I cannot swim. Swim na என்னது? So I sit on a big smooth rock. Rock na? Rock na என்னது? Rock na பாறை. Big rock na பெரிய பாறை. And watch my friends swim like experts. எக்ஸ்பர்ட்ஸ்னா ரொம்ப துல்லியமா அற்புதமா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுற பயங்கர ஃபீடாக ஓட்டார், கை விட்டு ஓட்டுவார், கால் விட்டு ஓட்டுவார், வேகமாக ஓட்டுவாங்க. அவங்க தான் எக்ஸ்பர்ட்னா அதில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. தே டாக் அண்ட் லாஃப். லாஃப்னா a lot as they wash their clothes and dry their hair in the sun. The river is so clean that I can see the pebbles. Pebbles na பலமுறை சொல்லியிருக்கேன். பெப்பல்ஸ்னா புழாங்கல். Pebbles in the river bed and colorful fish swim by. I love the scenery. சீனரினா காட்சி, அற்புதமான காட்சின்னு சொல்லலாம். சீனரி. 14th April. We are back to our home in the city. The trip to our grandparents' home was so enjoyable. Enjoyable-na ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக. Those 2 days flew by so fast. I realized na உணர்தல். I realized that during this day I had neither watched television nor played video games. I am eagerly looking forward to our next visit.